ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய சாதத்தை எப்படி புது சாதமாக ஆக்கலாமான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுவும் பொரியட்டும். இப்போ 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நான் புளியோதரை பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது போடவும் ரொம்ப வதக்க வேண்டாம், உடனே இது பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போது புளியும் நைட்டே சாதத்தில் புளியும் மஞ்சளும் கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அது காலையில் பார்த்திங்கன்னா நல்லா வரன்னு இருக்கும். இதை அப்போ தாளிக்க போகிறேன். நீ நைட்டு சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் புளி கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் மஞ்சளும் போட்டுருங்க. அந்த சாதம் வந்து கொல இருந்தாலும் காலையில் பார்த்திங்கன்னா பொழுன்னு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த குளிர் காலத்தில் பழைய சோறு சாப்பிட முடியலையே, வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக சாதமும் வேஸ்ட்டு ஆகாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்க, காமிக்கிறேன் பாருங்கள். சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்ற புளியோதரை மாதிரியே இருக்கும். நான் புளியோதரை பொடி நான் வீட்டிலே செஞ்சு வச்சு அதை ஸ்பூன் போட்டனால இது புளியோதரை பொடி சாதம் மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சாதத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.